ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் டேம்ஸ் இருக்கிற மேப் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக நான் கவர் பண்ண மேப்ஸில் இதை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். மண்டே எக்ஸாம் இருக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இதை நான் எமர்ஜென்சியாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது டேம்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்த மாதிரி இந்த இடத்துல ஏறி இப்படி ஷார்ப்பாக டேர்ன் ஆகும். அந்த ஏறுற இடத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழகாக ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருங்க. ஓகேவா? அழகாக ஒரு கொஷின் மார்க் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல 4 டேமு, எண்டாகிற இடத்துல பெண்டாகிற இடத்துல 4 டேமு, நடுவில் ஒரு டேமு. சரியா? மொத்தம் இந்த கொஷின் மார்க்கில் உங்களுக்கு 9 டேம்ஸ் வந்துடும். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, மேலே இருக்க 4 டேமும் கீழே இருக்க 4 டேமுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இப்போ மேலே இருக்க டேம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாகர். கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, சாத்தனூர்லையா, அப்போ சாட் ஆன். கிருஷ்ணா சாட் யார் கூட உட்கார்றாரு, நம்மளுக்கு கோமுக்கின்னு இருக்குல்ல, அப்போ கோமதி கூட உட்காராரு. கிருஷ்ணா சாட் வித் கோமதி. அங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஆல் இஸ் வெல், எல்லாமே சுபமாக நடந்துடுது. எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்காங்கல்ல, அப்போ வெல்லிங்டன். ஸோ கிருஷ்ணா சாட் கோமுகி வெல்லிங்டன். இப்போது கீழே இருந்து கதை பார்ப்போம். இங்கே என்ன போட்டிருக்காங்க, கோதை. அந்த கோதை. அப்போ கோதைன்னு ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அவங்க பாப்பா. சரியா? ஸோ கோதை பாப்பா, கோதை பாபநாசம். ஸோ கோதைன்னு ஒரு பாப்பா முல்லைப்பூவை எடுத்துக்கிறாங்க. மல்லிகைப்பூ மாதிரி முல்லைப்பூ கிடைக்கும் இல்லையா, ஸோ முல்லை பெரியார். ஸோ கோதை பாப்பா முல்லைப்பூவை எடுத்து வைகையில் போடுறாங்க. வைகை யார் தெரியும் இல்லையா, வைகை. ஓகே, அது என்ன ஆகுதுன்னா அப்படியே மணிமணியாக மிதந்து போகுது அந்த தண்ணியில். மணிமுத்தாறு, அந்த ஆறில் மணி முத்துமா மிதக்குது அந்த பூவு. புரியுதா? ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா சாட்டு கோமுகி வெல்லிங்டன், ஆல் இஸ் வெல். கீழே பார்த்தீங்கன்னா கோதை பாப்பா முல்லைப்பூவை எடுத்து வைகை ஆற்றுல போடுறாங்க. அது மணியும் முத்துமா அந்த ஆறில் மிதந்து போகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் மார்க்லேயே என்ன ஆயிடுது, 9 கவர் ஆயிடுது. எப்படி அந்த கொஷின் மார்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த ஒரு மேட்டில் அந்த கொஷின் மார்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அழகாக இந்த கொஷின் மார்க் கீழே வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டேமும் கவர் ஆயிரும். இது போட்டு பழகுங்க. ஸோ மொத்தம் என்ன ஆகுது, 9 டேம்ஸ் நம்ம மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக? கிருஷ்ணா சாட் கோமுகி ஆல் இஸ் வெல். கீழே கோதை பாப்பா முல்லைப்பூவை வைகையில் போகிறாங்க. மணியை முத்துமா அந்த ஆற்றுல மிதக்குது. இப்போது அந்த மேட்லேருந்து இறங்கி ஒரு பள்ளம் வருது இல்லையா, அந்த பள்ளத்துலேருந்து ஒரு சி போடுங்க. இந்த கொஷின் மார்க்கை டச் பண்ணாமல் ஒரு சி போட்டிங்கன்னா ஒரு 4 டேம் நம்மளுக்கு கவர் ஆயிரும். ஒரு மேட்டில் பவானி, இப்போ மாஸ்டர் படம் பார்த்துருப்பீங்களா, வில்லன் பவானி. ஸோ ஒரு மேட்டில் பவானி உக்காந்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள்லாம் பரம்பரையிலேயே நாங்கள்லாம் அமரர்கள், அப்படின்னா யாரும் சாக மாட்டோம், அதை அமராவதி அப்படின்னு சொல்லி மேட்லேருந்து சொல்கிறார். யாரும் என்னை கொல்ல முடியாதரா அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா? ஸோ மேட்டூர் பவானி பரம்பரையிலே நாங்களாம் அமரர்கள், அப்போ பரம்பிக்குளம் அமராவதி. புரியுதா? ஸோ கொஷின் மார்க்கில் 9, அந்த சியில் 4 டேம். ஸோ 13 டேம்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். புரியுதா? இப்போது லேக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே சென்னை கிட்ட இருக்க 2 லேக் தான். அப்போது நெத்தியில் தான், சென்னைனாலே நெத்தி தான் சொல்லியிருக்கேன், மெட்ராஸு. ஸோ அங்கே தான் உங்களுக்கு அந்த 2 லேக்கும் உங்களுக்கு வரும். அதாவது அந்த தமிழ்நாட்டு மேப்பில் பாருங்கள், நெத்தி மாதிரி இருக்க இடத்துல பூண்டி செம்பரம்பாக்கம், அந்த 2 லேக்கும் நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ மொத்தம் நம்ம டேம் எத்தனை படிச்சிருக்கோம், கொஷின் மார்க்கில் ஒரு 9 டேமு, சியில் ஒரு 4 டேமு, அது போக நம்மளுக்கு தமிழ்நாடு நெத்தியில் 2 லேக்கு. அவ்வளோதான். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.